செய்கிற வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில ஏசப்பா, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா, உம்மை விட எனக்கு யாருமே இல்லப்பா, நான் சோர்ந்து போயிருக்கிறேன். தாவீது அப்படிதான் தன்னுடைய வாழ்நாள்ல ஓடி 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 அலைச்சல்கள், எதிரிகள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து அவனுடைய வாழ்க்கையை சீரழித்த போது, நிம்மதியே இல்லாமல் போகும்போது அவன் சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம அப்படியே சொல்லி, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை அகன்று பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை அகன்று பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
செய்யும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைக்கிற இடத்துல துளிர்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தலை குனிய விடாத தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் என்ன செய்தாலும் நம்ம தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவராய் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை ஏசப்பா என் வாழ்க்கையில எனக்கு சொந்தமானீங்களே என்று சொல்லி மீண்டுமாய் சொல்லி, ஏசப்பா என் வாழ்க்கையில பார்வோன்னு சேனை வந்தாலும் எது வந்தாலும் எனக்கு பயம் இல்லப்பா என்று சொல்லி மீண்டுமா இந்த சரணத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். கிருபையில்லா
இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே கிருபை தாங்கினதையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லுமா, என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இந்த காலங்களிலே அவருடைய கிருபை இதுவரை நம்மை நடத்தி வந்ததை நினைத்து நாம் துதிக்கும் போது புதிய கிருபைகளை தேவன் தருகிறார். அவர் செய்த உதவிகளை மறவாதே, செய்த நன்மைகளை மறவாதே என்று சொல்கிறது. நாம் துயரப்படும் போதெல்லாம் இதுவரை நடத்தி வந்த தேவனே, ஏசப்பா உங்களுடைய கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்களுடைய கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா என்று சொல்லி அவருடைய கிருபையை உயர்த்தும் போது, அவரை துதிக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை அழிக்கிறார். ஒரு கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்மாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சஞ்சரிப்பேன், நான் உமது அடிமை என்று சொல்லி இந்த காலவரிசை அவருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை அவர்கிட்ட சரணடையும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். உமது கிருபை